வணக்கம் ப்ரோக்களே எல்லோரும் எப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் ஊர் திருவிழா வீடியோ தாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் தாங்க ஐயனார் வந்து நிற்கிறாரு. நல்லா தீபார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா அன்றைக்கி சாப்பாடை நல்லா ஒரு பிடியை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அங்கேருந்து எங்கள் தெருவு மூலஸ்தானத்துக்கு வந்தாச்சு. மூலஸ்தானத்துக்கு வந்தால் இங்கே வந்துட்டு மூலத்தெருவுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் மூலஸ்தானம்னு சொல்லிகிட்ருக்கேன், தப்பாக நினச்சிக்காதாங்க. இது வந்து எங்கள் ஊர் மூலை. இந்த மூலையில் தாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமே. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் வந்துட்டு ஒரு 5 hours கிட்ட வந்துட்டு நல்ல தரிசனத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து ரன்னிங் ரேஸ்லாம் நடக்கும். சாமி தூக்கிட்டு போய்ட்டு ரன்னிங் பண்ணுறது. அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தீங்கன்னா, பசங்க ஒரு டீமு, பொண்ணுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க அளப்புற தாங்க முடியல. அப்படி ஒரு அளப்புற பொண்ணுங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க, பசங்க ஒரு பக்கம். இதில் வேறு குரூப் ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேடிஸுங்க நிறைய பேர் வந்துட்டு குரூப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கீழே இல்லாமல் மேலே மாடியில் படி அங்கே இங்கேன்னு எல்லா ஆளுங்க தாங்க. பார்த்திங்கன்னா சுற்றி அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ஒரு டீமு, பெரிய பசங்க ஒரு டீம், பசங்க ஒரு டீம் அப்படின்னு மூளைக்கு மூளை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங் நல்லா அங்கே டிஜே நல்லா வச்சுருப்பாங்க. எங்கள் மாமா தான் டிஜே வச்சுருக்காரு. அவர் வந்து செமையாக போடும் ஒரு டிஜே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த சவுண்டை வந்து நான் இதில் போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா கம்யூனிட்டி கைடில் வந்துட்டு இதை நிறைய டைம் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்துட்டு சாங் போட முடியும், என்னோடய ஓன் வாய்ஸில் தான் கொடுக்குறேங்க. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சாங்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐயனார் வந்துட்டு சவாரி போயிட்டு வந்து நின்றுட்டுருக்கு. அடுத்து இன்னொரு ஐயனார் வருவார். அவரை பார்த்திங்கன்னா அதை விட அழகாக பார்த்திங்கன்னா தெரியும், எப்படி தூக்கிட்டு ஓடியாருங்க பாருங்கள். அந்த கூட்டத்தில் என்ன நசி தள்ளிடுவாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும் சாமி. கடவுளோட தரிசனமும் அங்கேயே நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்க திரும்ப ஆடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து ஏன்னா சாமி வந்துட்டு அங்கேருந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான், சாமி அங்கே போயிட்டாங்க சவாரி போகிறதுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம டான்ஸ் ஆடிக்கலாம். சாமி வந்துட்டாங்கன்னா நம்ம நகர்ந்துட வேண்டியது. அந்த இடத்துல வந்து தரிசனத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்க வந்து அவங்களுடைய வேண்டுதலை வச்சு எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க சிறப்பாக அவங்கவுங்க தரிசனத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. குழந்தைங்கலேருந்து மாலையில் பூவு காசு அதுன்னு அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்காங்களோ துணி வாங்கியிருப்பாங்க. சாமிங்களுக்கு வந்துட்டு சோமம், ஐயனாருக்கு வந்து துண்டு சோமம் அது மாதிரி கொடுப்பாங்க. அம்மனுக்கு வந்து பட்டு துணி கொடுப்பாங்க. நகை செலுத்துறவங்க செலுத்துவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் செலுத்திட்டு அவங்கவுங்க ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு சாமிங்க வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு 5 hours கிட்ட வந்துட்டு அந்த ஆட்ட தண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு தாங்க போகும். அது வரைக்கும் இந்த இடத்துல நின்றுட்டே இருக்கும். ஆனால் அந்த 5 hours நிற்க வரைக்கும் நம்மளுக்கு காலே வலிக்காதுங்க. அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டிஜே ஒரு பக்கம், பசங்க ஒரு அலப்புற ஒரு பக்கம், அந்த சாமி குலுக்கி அந்தந்த டைம் குலுக்கி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பசங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த 5 hours நல்லா ஜாலியாக போங்க. அந்த 5 hours எப்படா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போய் அங்கே ஒரு 6 மணிக்கிட்ட அங்கே நின்னேன்னா 10 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகாது. பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்களாம் போய்ட்டு ஆரத்தி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதெல்லாம். அப்புறம் வந்துட்டு ஏன்னா ஒரு குழந்தை அந்த சாமிக்கிட்ட போகும்போது ஒரு சில குழந்தைங்க அழுவுங்க, ஒரு சில குழந்தைங்க ஹாப்பியாக போய் அழகாக தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வான வேடிக்கை, அவங்கவுங்க வான வேடிக்கை வெடிப்பாங்க. அப்புறம் கெடா வெட்டுறது, அந்த பிரார்த்தனையெல்லாம் அவங்கவுங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஐயனாருங்க. அடுத்தது அம்மன். அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா கிளியாத்தா இருப்பாங்க, மாரியாத்தா. அது ரெண்டில் ஏதாவது ஒரு சாமி வந்துட்டு ஃபஸ்ட்டு திருவிழாவுக்கு வருவாங்க, இப்போ செகண்ட் திருவிழாவுக்கு அப்படி வருவாங்க. பார்த்திங்கன்னா ஐயனார் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு சாமி நிற்கும். முன்னாடி ஒரு சாமி பின்னாடி ஒரு சாமி அப்படி தாங்க நிற்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே 4 சாமி நிற்க முடியாது, இடைஞ்சலாக இருக்கும். பசங்க ரொம்ப ஆட்டுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஐயனாரை போட்டு ஆட்டி குலுக்கி எடுத்துறேன்னு. ஆனால் அங்கே இருக்கிற காசோ பூவோ ஏதோ விழுந்தாலும் எடுத்து திரும்ப சாமிக்கு கொடுத்துடணும். ஏன்னா வந்துட்டு மாலை விழுந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. காசு வந்துன்னா அது அந்த காசை நம்ம எடுத்தோன்னா அது நம்மளுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ நாளைக்கு வரும், பாருங்கள், நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எப்படி சுருக்கணும் அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.